ஹாய் மம்மி. ஹாய் திவ்யா. என்ன பண்ணுற? கருவாடு தொக்கு பண்ண போகிறேன். ஓ பார்த்தா இது வந்து பொம்பளி கருவாடு. இங்கே பொம்பளி கருவாடுன்னு சொல்லுவாங்க. இதோட நிஜமான பேர் எனக்கு தெரியாது. நீங்கள் இப்போ நீ என்ன வீடியோ பிடிச்சிருக்கிற இல்லையா, வீடியோவில் பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் இன்னும் இல்லை, தக்காளி தொக்கு மாதிரி தான். கூட வந்து பூண்டு சேர்த்துக்கிறேன், வெங்காயம் தக்காளி பூண்டு இதெல்லாம் சேர்த்துக்கிறேன். இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, இதில் வந்து மிளகாத்தூள் மஞ்சத்தூள் தனியாத்தூள் பார்த்தீங்கன்னா நான் தண்ணியில் இப்படி கரைச்சி வச்சோன்னா நம்ம அம்மிக்கல்ல ஆட்டி வச்ச மசாலா மாதிரி ஒரு ருசி வரும். இதில் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்க. இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு இந்த கருவாடை கடாயில் போட்டு ட்ரையாக வறுக்க போகிறேன். பார்த்தீங்கன்னா வறுத்துட்டேன். ஸோ இது வறுக்கிறது எதுக்குன்னா மண் வந்துடும் அப்படின்றதுனால. இந்த கருவாடு வந்து நம்ம 2-3 வாட்டி வாஷ் பண்ணிக்கணும். நான் மம்மி டிலே பண்ணுறேன். எண்ணெயில் கரண்டியை ஐயோ இதுகளும் சரி பண்ணுதே. புளிக்கரண்டியில் 2 கரண்டி எண்ணெய் ஊற்ற போகிறேன். இப்போ கடுகு போட்டாச்சு. எல்லா பேசிக் ஐட்டம்ஸ். கடுகு வெடிது. நம்ம வந்து பூண்டு போட்டுக்கலாம். பூண்டு கருவேப்பிலை பச்சை மிளகா மும்பை வரலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பூண்டு எல்லாம் வதங்கியாச்சு. அம்மா வெடிக்குது. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இந்த லைட் ரெட் கலரில் வரணும். இந்த பாருங்க நல்லா ரெட் கலரில் வந்துக்குது. என்ன சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சோண்டு உப்புத்தூள் போட்டுட்டு மூடி விட்டோம்னா அது நல்லா வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் இந்த மசாலாவை போட்டு நம்ம போய்க்கலாம், மிக்ஸ் பண்ணலாம். இப்போ நான் வந்து 5 நிமிஷம் மூடி போட்டு வைக்க போகிறேன். ஸ்லோ பண்ணிக்க போகிறேன். இப்போ தான் அது வேகும். மீடியம். உங்களோட தக்காளி எந்த நிலைமையில் இருக்குதுன்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் வெந்து தரும். வெந்துருச்சு. இப்போ வந்து இந்த கலக்கி வச்சிருக்கிற மசாலாவை இதில் போடுவோம். இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க, ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ நம்ம இது மசாலா வந்து இதில் போட்டாச்சு. அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம இன்னும் ஒரு 10 நிமிஷம் மூடி வைக்கலாம். ஆனால் ஸ்லோ ஃப்ளேமில் தான் வைக்கணும். இப்போ இந்த வாட்டி ஃபுல் ஸ்லோ ஃப்ளேமில் வைக்கணும். நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நான் இந்த கருவாடு வந்து 3 வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு இப்போ வச்சுருக்கிறேன். நல்லா ஊறிடுச்சு. இப்போ நான் இது கூட போட்டு ஒரு 10 நிமிஷத்தில் கருவாடு வெந்துடும். ரொம்ப நேரம் வேக வச்சா குழப்பலாம் ஆகிடும். இந்த கருவாடு தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நாங்கள் வந்து சுட சுட சாப்பாடு கூட போட்டு சாப்பிட போகிறோம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது உங்கள் பாட்டி என் பேத்தி கிச்சன். நன்றி, வணக்கம்.